ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ கைஸ், வெளிய தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 ரீ ரிசல்ட் வருமா இல்ல ஓவரால் ரிசல்ட் தான் வருமா? நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னது அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்றேன். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியும் இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேவா? எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதை பார்த்துட்டு தான் உள்ளவே வந்திருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லயுமே சரி, நான் போடுற வீடியோஸ்ல, அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே சரி, நிறைய பேர் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், சார் ஓவரால் ரிசல்ட் வருமா ரீ ரிசல்ட் வருமா? நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி குழப்பறாங்களே, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நமக்கு ஒரு தகவல் அப்படின்றத விட நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளுடைய யூகம் அந்த கணிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்திருக்கிறதா தான் நம்ம அந்த போலீஸ் காவலர் தேர்வுல நடந்திருக்கக்கூடிய அந்த 3 கிரேஸ் மார்க் வழங்கக்கூடிய நிலையில அது கோர்ட்டோட ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்ல அவங்க தெளிவா லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ரெஸ்பாண்டன்ஸ்க்கு போக வேண்டிய மார்க் போனோம். சோ யார் இதனுடைய அத்தாரிட்டியோ அவங்க ஃப்ரெஷ் செலக்ஷன் லிஸ்ட்டை ஏற்படுத்தி அந்த ஃப்ரெஷ் செலக்ஷன் லிஸ்ட்டை விடுத்து அதுக்கப்புறமா ஓவரால் ப்ராசஸை திருப்பி நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஆஸ் பர் லா அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி தான் அந்த ஜட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை வழங்கின கோர்ட் வழங்கி இதை மீறி எனக்கு தெரிஞ்சு போர்டு ஓவரால் ரிசல்ட் டைரக்டா பப்ளிஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா ஒரு கோர்ட் ஜட்மெண்ட்டை இதுவரை எல்லா இடத்துலயுமே கீப் அப் பண்ணிட்டு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகட்டும், இல்ல மதுரை ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகட்டும், இல்ல சென்னை ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே கரெக்டா கீப் அப் பண்ணிட்டு வந்த இந்த ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இந்த ஒரு தீர்ப்பை மதிக்காம டைரக்டா ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னா இட்ஸ் வெரி டவுட்ஃபுல் சிச்சுவேஷன் தான். கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரீ ரிசல்ட்டை விட்டு அதுக்கப்புறமா அதுல யாராவது அடிஷனல் செலக்ஷன் கேண்டிடேட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பிசிக்கல் வைக்கிறதாகவும், இல்லையா டைரக்டா அதுக்கு அடுத்தது ஓவரால் ரிசல்ட் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதாக இருக்கட்டும். இதுதான் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர, ஏன்னா இந்த 3 மார்க் ஏறும் போது ஏற்கனவே உள்ள இருக்கவனுக்கு ஏறும். அதனால புதுசா யாரும் அதிகமா உள்ள வந்துட போறது இல்லை. அதனால நினைச்சுதான் பயப்படாதீங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, டிஎன்யூஎஸ்ஆர்பி தன்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதானே தவிர இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் மார்க் ஏறதான் போகுது. அவங்களுக்கு இந்த 3 கேள்வியில வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பாட்டுன்னு தேவையில்லாம பயப்படாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஓவரால் ரிசல்ட்டுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஓவரால் ரிசல்ட்டுக்கு நீ வெயிட் பண்ணு. அவங்க ரீ ரிசல்ட்டை விட்டு அவங்க திருப்பி ஓவரால் ரிசல்ட்டை விடுறது எல்லாமே அவங்க பக்கம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்றீங்க? ஒரு கோர்ட்டோட ஜட்மெண்ட் அவங்க மீற மாட்டீங்க. சப்போஸ் அவங்க ரீ ரிசல்ட் விடாம ஓவரால் ரிசல்ட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது சும்மா இருப்பாங்களா, திருப்பி ஒரு கேஸ அப்படின்னு போடுவாங்கல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஏன்னா ஜட்மெண்ட் மீறி ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ எல்லாமே பார்த்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு முடிவு பண்ணிட்டு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிட்டர்ன் முடிஞ்சு, பிசிக்கல் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கு இப்பதான். சோ தேவையில்லாம இந்த பிரஷரை வேற ஏத்திக்காத. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஓவரால் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ண போறது நீதான். சரியா? இப்போ இந்த 3 மார்க் ஏறுறதுனால அந்த இறுதி மார்க்ல இருக்கவங்க தான் திருப்பியும் உள்ள வர போறாங்க. புரியுதா? அப்படி வந்தும் அவங்க பிசிக்கல்ல 24 போட்டும் உன்னோட கட் ஆஃப் பீட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தானே. அப்புறம் ஏன் தேவையில்லாம பயப்படுற? நீ முடிஞ்சிருச்சு, ஆன கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னோட மார்க்ல 1 மார்க்கும் ஏற போறது இல்லை, 1 மார்க்கும் குறைய போறது இல்லை. சோ அந்த கிரேஸ் மார்க் கொடுக்குற பட்சத்துல மட்டும்தான் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் உன்னுடைய ரிசல்ட்ல ஒரு மாற்றம் இருக்க போறது இல்லை. அதனால நீ பயப்படாம அந்த ஃப்ரெஷ் செலக்ஷன் லிஸ்ட் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். அந்த வெயிட்டிங்க பொறுத்து அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். சோ மேக்சிமம் ரீ ரிசல்ட் வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர ஓவரால் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். சோ இப்பதான் எஸ்ஐ இந்த வேலை ஜட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு ரீ ரிசல்ட் இருக்கு, பிசி ஒரு ரீ ரிசல்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீ ரிசல்ட்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி குழம்பி போய் கிடக்கும்ல, கொஞ்சம் அவங்களுக்கு ஓய்வு தருவோம். ஏன்னா எலெக்ஷன் வேற வருது, போலீஸை வேற பிடிச்சி காட்டுன்னு காட்ட போறாங்க. அவங்க வேற பாவம் அதுல வேலை செய்யறதுல பிஸி ஆயிடுவாங்க. சோ எதுவா இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் கழிச்சு ஆட்சி மாற்றம் வருதோ இல்லையோ உன்னோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். அதை நம்பி உட்காரு. கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். சோ எந்த ஒரு பதட்டத்தையும் இன்னும் பயத்தை தோல் மேல சுமந்துக்காம ஃப்ரீயா இருக்கக்கூடிய ட்ரைனிங் போறதுக்கு நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களை வாழ்க்கையில என்ஜாய் பண்ண பழகு. தயவு செஞ்சு அந்த பதட்டத்துக்குள்ள போயிட்டு மூழ்கிடாது. ஓகேவா? சோ இருக்கக்கூடிய நாட்கள் தான் உனக்கான நாட்கள். அதுக்கப்புறமா ட்ரைனிங் போயிட்டா நீயும் ஒரு காவல் அதிகாரி மக்களுக்கு கடமைப்பட்டவனா மாறிடுவா. அதை பொறுத்துட்டு இரு. அதனால அதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி பாரு. இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.